ரெண்டு பக்கம் தான் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் நடுவில் இருக்கிற ஒருவன், நீங்க எதுக்கு ரொம்ப கத்துறீங்க, எதுக்கு ரொம்ப போட்டு பிரயாசம் எல்லாம் போடுறீங்க, உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். அங்க கூடியிருந்தது ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கோ தெரியாது, எல்லாம் நல்ல பிரமாதமான ஆட்கள், யுத்தத்தில் நல்ல திறந்தவர்கள். உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். நீங்கெல்லாம் வர வேண்டாம், ஒரு ஆள் அனுப்புங்க. அவன் என்னோடு யுத்தம் பண்ணட்டும். நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எனக்கு அடிமையாகுங்கள், அல்லது நீங்கள் எங்களை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமையானோம். அவன் சவாலுக்கு விட்டான். இன்றைக்கு சபைக்கு சவால் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் எல்லா மாநிலங்களிலிருந்து சவால் வருகிறது. தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலிருந்து சவால் வருகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாக ஜெபிக்கிற மனிதனா இருக்கும்போது அந்த சவாலின் சத்தம் கேட்கிறது. இன்றைக்கு நம்மளே அநேகர் வெளி மாநிலங்களுக்கு போறோம் என்றால் அந்த ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் வருகிற அந்த சவால், அனுப்புங்கள் ஒருவனை. ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், புது புது பிரசங்கங்களை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், புது புது வியாக்கியானங்களை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். Give me a man. ஒன்று நீங்கள் உங்க சபையிலிருந்து ஒரு ஆளை அனுப்புங்கள். சாத்தான் இன்றைக்கு அந்தகார வல்லமைகள் இன்றைக்கு நமக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் இருக்கிற 33 கோடி கடவுள்கள் நமக்கு சவால் விடுகிறது. நாம சவுலின் சேனை என்று சொல்லாமல், நீ கிறிஸ்தவன் அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று அழைக்கிறாயே, வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களுடைய தேவன் என்று அழைக்கிற ஒருவனை அனுப்புங்கள். என்னோட யுத்தம் பண்ணட்டும். சவால். ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த சவாலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஜெபிக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்பீர்கள். ஆனா அந்த சவாலை சந்திப்பதற்கு ஒருவர் ரெடி இல்லை. சவுல் அங்க இருக்கிறார். அவர்தான் ராஜா. நியாயமானபடி அவர் முன்னால் போயிருக்கணும். நம்ம கணக்கில் சொன்ன என்ன எடுத்துக்கிறேன், ஜெனரல் சூப்பரண்ட் அங்க இருக்கார். அவர் கமிட்டி மீட்டிங் நடத்துறதுல தான் கவனமா இருக்கார். அப்படியே அங்க சவால் கொடுக்கிறதுக்கு ஒரு திரும்பால். அவரும் கமிட்டி மெம்பர்ஸ், சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா எல்லாம் இருக்குது. சவால் அங்க வந்துகிட்டு இருந்தாலும் இந்த ராஜாவை கவனிக்கலன்னு சொன்னா போகல. அவர் தளபதி இருக்கிறார், அப்னேர், பெரிய யுத்த வீரன். இவர்களெல்லாம் கோழைகள் அல்ல, இவர்களெல்லாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல, யுத்தத்தில் சிறந்தவர்கள், நிபுணர்கள். 1000 பேரை அவர்கள் அடித்து வெற்றி காண முடியக்கூடிய திறமையும் அனுபவமும் உள்ளவர்கள். அவரும் பெரிய சேனை, பெரிய காங்கிரிகேஷன். நம்ம சபையில் எப்படி ஒரு ஆளை பார்த்தோன்னு உங்களுக்கு எவ்வளவு மெம்பர்னு கேட்கிறோம். அந்த மெம்பருக்கு தகுந்தபடி அவரை மதிப்போம். ஒரு 50 பேர்னா அப்படியா, சரி பாரு அங்கிட்டு போவாங்க. நீங்க யார், அவர் 1000 பேர், சரி தடுத்துரு வாங்கப்பா, சரி மேடைக்கு வாங்க. இங்க சபையில பெரிய ஆட்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்க்கணும். ஆகா பெரிய சபை, சரி பிரமாதமா இருக்கு, பெரிய கட்டிடம், இப்போ ஆட்கள் புழுக்கமா இருக்குன்னு ஏசி வேற வச்சிருக்கோம், எல்லாம் மியூசிக் இருக்குது, யமகா என்னதெல்லாம் உண்டு, அத்தனை இருக்கு. உங்களை சொல்ல நினைக்கிறீங்க இது மட்டும் இருந்ததுன்னா சபை எப்படி வளரும் தெரியுமா? இந்த கம்பெனி ஓனரே சபை நடத்த முடியாம இருக்கா. நல்ல மனத்தில் வச்சு யமகா இல்லாதனால இல்ல, உங்களுக்கு சபை நிறைய இருந்தா பிரமாதம் இருக்கு. ஆனா எத்தனாயிரம் பேர் சபையில் இருக்கிறாங்க. Give me a man that I can fight with him. சபையிலிருந்து ஒரு ஆள் கொடுப்பா. 1000 பேர்னு சொல்ல 2000. எத்தனை பேர் அங்கிருந்து வெளியே போயிருக்கா சவாலை சந்திக்க? சபையினுடைய எண்ணிக்கை அல்ல. ஒரு ஆள் கேட்டு அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? கடவுளுடைய கிருபைனா 8 பிள்ளைகள். 8 இப்போ இல்லைன்னா கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நாள் 8 பிள்ளைகள் இருக்கிறதுல இவன் நல்ல பிள்ளைனா நெல்லுங்க கூட்டிட்டு வரணும். வீட்டுக்குள்ள போயிருக்கான். வீட்டுக்குள்ள போனால் ஒருத்தனை இல்லை. ஒருத்தன் வீட்டு மேலே ஏறி தீ வச்சுக்கிட்டு இருக்கான். 8 பையன்ல இவன் தான் நல்லவன். மற்றெல்லாம் வேற வேற ஊருக்கு தீ வச்சுக்குப்பாங்க. இவன் நல்லவனா இருக்கனால அவங்க வீட்டுக்கே தீ வைக்கிறான். சபையில் இருக்கிற நிறைய விசுவாசம் இந்த கதையில் தான் இருக்கு. வீட்டுக்கு கூரையில் ஏறி கொள்ளி வைக்கிறத வச்சுக்கிட்டு அவன் உள்ள இருந்து ஆரவாரம் பண்ணும்போது விசுவாசி எப்படி ஆவில தான் 25 வருஷமா நிரம்புறாரு. என்ன சாதிக்கிறோம்? Give me a man. Give me a man. 25 பேரா அதுல ஒரு ஆள் அனுப்பு, 50 பேரா அனுப்பு, 100 பேரா அனுப்பு. Give me a man. சவால் கேட்கிறதா? சத்தம் கேட்கிறதா? சத்தத்தை கேட்கிறோமா? பெரிய ஆரவாரம் நடக்கு. ஆரவாரத்தை வச்சு ஒன்றும் மறந்துவிடாது. நான் 8 டிஸ்ட்ரிக்ட் 5 மாநிலத்துக்கு தலைவராக போயிட்டு வரேன். அங்கங்க டீப்பான மெசேஜ்கள்லாம் இருக்க பார்த்தா
எப்படி பெரிய உலகத்தை அசைக்கிறவங்களாம் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கான். ஆனால் இவனை அசைக்க முடியாம தான் நான் பாடுபட்டு இருக்கேன். டீப்பா பேசினா ரொம்ப டீப், ஒருத்தனை விலையும் கிடவே முடியாது, அந்த அளவுக்கு டீப். நம்மகிட்ட ஆட்கள் இப்போ கூட்டிட்டாங்க அப்படி. ஆமாம், ரொம்ப டீப்பா பேசுவான், ரொம்ப ஏப்பா கருகலானது, ரொம்ப கருகி போச்சு. அதாவது அதில் ஒரு வசனத்தை எடுத்து அவர் விளக்கம் பண்ணும்போது, ஆஹா இயேசு கிறிஸ்து கூட இப்படி பேசல. அவர் சாதாரணமாக விதைக்க ஒருத்தன் புறப்பட்டான், மீன் பிடிக்க போறான்ட்டு அப்படி போயிட்டார். இவன் அதே இதை விட்டானா வெறுமனை மீன். அது என்ன மீன்? மீன்னா அதுல பல நூற்றுக்கணக்கான மீன். தம்பி நேற்று 153 மீனுனா அதுக்கு 153 பேருக்கு பேர் வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கான். 272 என்ன நடந்தது தெரியாது தம்பி. அதை ரொம்ப போலதான் பேச, ஏன்னா அவர் நிலைமை எப்படி போலதான் செய்யணும். இல்லைன்னா பிரச்சனை இருக்கு. எத்தனை மீன் வந்தது, என்ன பிடிச்சா இல்லை. எவனாவது வெளியே போய் பிடிக்கிறீங்களா? எவனாவது வெளியே போறீங்களா? வியாக்கியானம் பண்ண நிறைய ஆள் கூட்டிட்டோம். நானும் நேற்று வியாக்கியானம் பண்ண கேட்டீங்களா? எந்தெந்த ஊர்ல என்னென்ன பேர் கேட்டீங்களா? நீங்க கேட்கல, ரொம்ப நல்லது. அப்ப மறுபடியும் உங்ககிட்ட அதே பேசலாம். அடுத்தது அந்த ஊருக்கு பேர், அது இந்த ஊருக்கு பேர், இதெல்லாம் சொன்னேன். அப்பதானே ஒரு பைபிள் தெரிஞ்சவனுக்கு சொல்ல முடியும். நான்லாம் பைபிள் காலேஜில் ரொம்ப நாள் இருந்து சாதாரண பிரசங்கமே பண்ண மாட்டேன். ஒருத்தனுக்கு வழங்காதே ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் பைபிள் ஸ்கூல் டீச்சர்னு அறிவாங்க. சாதாரணமா இயேசு கிறிஸ்து மேல பேசணும்னா இது என்ன பிரசங்கம்? விதைக்க போனா, அவன் மீன் பிடிக்க போனா, பல்லவர் ராட்சியம் வலைய போல, இது என்ன பிரசங்கம்? நீங்களே இப்போ இருந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். வியாக்கியானத்துக்கெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டிலே கேரள ஏகப்பட்டது இருக்கு. Give me a man, ஒரு ஆளை அனுப்பு. அந்த சவாலை சந்திக்கிறதுக்கு ஆட்களை ரெடி பண்ணு. கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சவால் இருக்குது. இந்த தமிழ் பிரதேசத்தில் ரொம்ப நாளா இருந்தேன். நீங்களும் எனக்கு பெரிய சவாலா இருந்ததுனால தான் அதை விட்டுட்டேன். பிசாசெல்லாம் லேசில் ஜெயிச்சிடலாம். இயேசுவின் நாமம். உங்களுக்கு எத்தனை ஆட்கள் இருக்கிறான்னு தெரியாது, ஒரு ஆளை அனுப்பு. சவுலு போகல, அவர் நல்ல தைரியசாலி தான். எவ்வளவு பலம் உடம்புல இருக்குங்கிறதில்ல. அப்னேர் பெரிய பலசாலி, 10 அடி இருக்கான். 10 அடி 6 முழம் 1 சான், கிட்டத்தட்ட 10 அடி. என்னப்பா இப்படி பயங்கரமா வளர்ந்துருக்கான். ஒரு வளர்ச்சினால் ஒரு அளவு இல்லை, ஒரு அளவுக்கு வளர வேண்டியதுதான். ஒரு 5, 5.5, 6ன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி வளர்ந்துருக்கானே. எல்லாரும் அதுக்கு தான் போக முடியாம கஷ்டப்பட்டான். வேற ஒன்றும் இல்லை. சண்டை இதை விட ஒரு 2 அடி குறைஞ்சிருந்தானே போயிருப்பான். இவன் உருவத்தை பார்க்கறான். 5000 சேக்கல் எடை அந்த கவசம். அது நம்ம கிலோவில் போன சொன்னா 57 கிலோன்னு சொல்றான். உங்க மேலாம் போட்டீங்கன்னா நீங்க படுத்துருவேன். 5-6 பேர் தூக்குனா தான். போட்டுல எங்கேயும் போக மாட்டே இல்லை. அது உங்களை போட்டாலே நீங்க போயிருவீங்க. அவ்வளவு. அந்த ஈட்டி வச்சிருக்கான் பாருங்க, அது 600 சேக்கல். அது 7.5 கிலோ 8 கிலோ. அது மூளை மேல உள்ளது மட்டும். பயங்கரமான உருவம், பயங்கரமான தோற்றம். இந்த கட்டடத்துக்குலாம் வரேன்னா அங்க வாசல்ல பிரச்சனை தான் இருந்திருக்கும். ஒரு மாதிரி குறிஞ்சு வாங்கன்னு சொன்னா தான் வர முடியும். இவரை பார்த்து எல்லாம் பயந்து போய் நிற்கிது. இவனை சந்திக்க கூட. அவன் ஒரு நாள் வந்துட்டு போகக்கூடாது, 40 நாள். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, 80 தடவை சேலஞ்சு பண்றான். இவங்களுக்கு மான ரோஷம் எல்லாம் இருந்ததெல்லாம் போயிட்டு முதல் நாள் தான் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி வெக்கமா இருந்தது. நம்ம ஊழியத்துக்கு வந்த காலத்தில் இந்த கிறிஸ்டியன் ஒர்க்கரா இருக்கும்போது அந்த இருக்கும் பாருங்க, அது ஆர்டினேஷன் வாங்கும்போது போயிடும். ஏன்னா நீங்க செட்டில் ஆயிட்டீங்க. அவனுக்கு வரும்போது அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இவன் அப்படித்தான் பின்னால் ஒருத்தன் வர்றான், அவன் பின்னால் சொல்லுவோம். இப்ப பாக்குறேன் எல்லாம் ஆர்டினேஷன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அபிஷியல்ஸா இருக்காங்க. ஒருத்தனை ரெடி இல்லை. காலையில் உருவம் பயங்கரமா. இப்போ இவனை பேசியிருப்பான். டெய்லி தான் காலையிலும் சாயங்காலம் வரானே. என்னப்பா அவன் இப்படி வரான், பயங்கரமா இருக்கான். அண்ணா நீங்க போகலாம்ண்ணே. போகலான்னு தான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் நடத்தினா நான் போகலாம். இந்த ஒரு லீடிங்க்கு தான் இருக்கு. உன்னை நிறைய லீட் பண்ண ஒன்று வழி இருக்கு. ஒன்று வார். நான் இவன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். எப்போதும் ஜெபம் பண்ண அந்நிய பாஷையை விடுப்பான். அவன் அந்நிய பாஷையில பேசுறான். அவன் நமக்கு வழங்குற பாஷையில பேசுறான். அவனுக்கு பதில் அந்நிய பாஷை தேவையில்லை. அவனுக்கு பேசு.